பிரபல இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடிப்பில் சத்யஜோதி தியாகராஜன் தயாரித்த படம் தொடரி. ஆரம்பத்தில் இதோ அதோ என வெளியாவதில் இழுத்துக்கொண்டே பிரச்சனைகளுக்கு பிறகு படம் ஒரு வழியாக கடந்த ஆண்டு செப்டம்பர் 22 வெளியானது. தமிழகத்தில் சுமார் 350 அரங்குகளுக்கு மேல் வெளியான இந்த படத்திற்கு முதல் நாள் காட்சிகளில் ரசிகர்கள் கூட்டம் இல்லாமல் காணப்பட்டது. தமிழக பிற மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இந்த படம் மோசமான தோல்வியை தழுவியுள்ளது. அமெரிக்காவில் இதுவரை வெளியான தனுஷ் படங்களிலேயே தோல்வி படம் என்ற பெயரை தொடரி படம் பெற்றது. இதனால் விநியோகிஸ்தாரர்களுக்கு கடுமையான நஷ்டம் ஏற்பட்டது. சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிக்கும் அடுத்த படத்தின் ஹீரோ தல அஜித் என்பதால் நஷ்டத்தை அந்த படத்தில் சரிக்கட்டி விடலாம் என சிலர் அமைதியாக இருந்தனர். நடிகர் அஜித் நடிக்கும் விவேக படத்தின் ட்ரீசர் கடந்த 12 வெளியாகி இதுவரை 1 கோடிக்கு மேல் ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். ஆகஸ்ட் 10 வெளிவர உள்ள விவேகம் ஏரியா உரிமை வாங்குவதற்கு விநியோகிஸ்தாரர்கள் மத்தியில் கடும் போட்டி நிலவுகிறது. ஆனால் நஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு விவேகம் படம் வழங்க மறுப்பதாகவும் சில விநியோகிஸ்தாரர்கள் தங்களுக்கு சத்யஜோதி தியாகராஜன் தொடரி படத்தில் வழங்க வேண்டிய தொகையை வழங்கிவிட்டு அஜித் விவேகம் படத்தை ரிலீஸ் செய்யட்டும் என போர்க்கொடி தூக்கியுள்ளதாக கோலிவுட் வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுகிறது. ஆனால் தற்போது கர்நாடகாவில் மட்டும் விவேகம் படத்தை சுமார் ரூபாய் 5.80 கோடி வரை விநியோகிஸ்தாரர்கள் வாங்கியுள்ளார்களாம். இதற்கு முன்பு கபாலி மற்றும் ஐ படமே இத்தனை கோடிகள் விலை போனது. பிரச்சனை செய்யும் விநியோகிஸ்தாரர்களை அழித்து சமரசம் செய்யும் வேளையில் சத்யஜோதி பிலிம்ஸ் ஈடுபட்டுள்ளதாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது. விநியோகிஸ்தாரர்கள் பிரச்சனை செய்தால் அஜித்தின் விவேகம் படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. விவேகம் படத்தை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.